திருத்தல பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மனோகர். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு தேவி பொன்னியம்மன் திருக்கோயில், குன்றத்தூர். இத்திருக்கோயிலை பற்றி முழு தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருத்தல பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருள் சுரக்கும் மரம் பெருக்கும் அடியவரின் வாழ்விலுற்ற இருள் விளக்கும் இதமளிக்கும் இனியனமெல்லாம் கொடுக்கும் மருள் தவிர்க்கும் மனம் கழிக்க மகத்துவமெல்லாம் நிகழ்த்தும் பொருள் குவிக்கும் புகழ் வளர்க்கும் பொன்னியம்மன் சூலமிதே. கலைமாமணி KP அறிவானந்தம் அருளியது. அம்பாள் வழிபாடு என்பது நம் நாட்டில் காலம் காலமாய் தொன்று தொட்டு வருகிறது. அம்பாளுக்கு பல திருக்கோயில்கள் உள்ளன. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு திருப்பெயரில் அருள் பாலித்து வருகிறார். அவற்றில் ஒன்றே காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவி பொன்னியம்மன். அந்த அம்மனுடைய அற்புத திருக்கோவிலை இந்த வீடியோவில் காண்போம். இத்திருக்கோவில் சுமார் 900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருக்கோவிலாகும். தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய 24 கோட்டங்களில் புலியூர் கோட்டம் என்பது ஒன்று. அந்த புலியூர் கோட்டத்தில் உள்ள பல ஊர்களில் ஒரு ஊர் குன்றத்தூர் மிகவும் முதன்மையானது. அற்புதமான இந்த குன்றத்தூர் திருநகரில் வட திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமான் நிர்மாணம் செய்த மிகவும் அழகான சிவாலயம் ஒன்று உள்ளது. பல அற்புதங்கள் இந்த திருமணிலே நிகழ்ந்திருக்கிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் தெய்வ பக்தி உடையவர்கள். ஒரு முறை இங்குள்ள நிலத்தை உழுவதற்கு பொன்னேர் பூட்டி நிலம் உழுவது என்ற முறையோடு ஏர் பூட்டி உழும்பொழுது ஏற்கலப்பையில் ஏதோ தட்டுப்படுவது போல் இருந்தது. என்னவென்று பார்த்தால் ஒரு அற்புதமான சிலை, அதுவும் சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய நிசும்ப சுந்தரி என்று சொல்லக்கூடிய அம்மையின் அந்த காடுகால் மோடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தேவியின் சிலை. அந்த சிலை ஏற்கால் பட்டு சற்று பின்னமானாலும் மிகவும் அழகாக இருந்தது. அந்த தேவி கிடைத்த இடத்தை பிறந்த இடமாக கருதி அங்கு ஒரு அற்புதமான கோயில் கட்டப்பட்டுள்ளது.
குன்றத்தூருக்கு ஒரு அம்மையார் வருகிறார். அவர் ரோட்டில் வளையல் விற்றுக்கொண்டு செல்லும் வளையல்காரரை பார்த்து எனக்கு வளையல் போட்டு விடுங்கள் என்று கூற அந்த வளையல்காரர் அவருக்கு வளையல் போட்டு விடுகிறார். வளையல் போட்டு முடிந்ததும் அந்த அம்மையார், இந்த குன்றத்தூரில் பெரிய தெருவில் தொப்பை வீடு என்று ஒன்று இருக்கிறது, அங்கு சென்று உரிகள் 2 முடித்து வைத்திருப்பார்கள், அதை பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். அந்த வளையல்காரரும் பெரிய தெருவிற்கு சென்று தொப்பை வீடு எது என்று விசாரித்துக் கொண்டு தொப்பை வீட்டிற்கு செல்கிறார். அங்குள்ள பெரியவர்களிடம் நடந்த விவரத்தை கூறுகிறார். பெரியவர்களும் ஆச்சரியத்துடன் வந்து சென்றது பொன்னியம்மன் தான் என்று புரிந்து கொண்டு வளையல்காரருக்கு 2 முடிப்பை கொடுத்து விடுகிறார்கள். தொப்பை வீட்டார் பொன்னியம்மனுக்கு தனி அறை ஒதுக்கியுள்ளனர். இரவில் குளிப்பதற்கு தண்ணீர், மஞ்சள், குங்குமம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வைத்துவிட்டு அவர்கள் உறங்க சென்று விடுவார்கள். காலையில் எழுந்து வந்து பார்த்தால் தண்ணீர் குறைந்திருக்கும், மஞ்சள் இழைத்திருக்கும், அம்மன் வந்து சென்றதற்கான அறிகுறிகள் தென்படும். இது போன்ற திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாள் பொன்னியம்மன். ஆடி மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் மஞ்சள் காப்பு செய்து வணங்கி வருகின்றனர். ஆடிப்பூரம் தினத்தன்று 1508 பால்குடம் திருநாகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வீதி உலா சென்று பொன்னியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இரு சுடரும் திசை மாறியதென புவி எங்கும் நடுங்கிடவே ஒரு சிறிதும் தயை ஏதுமில்லாதவன் வந்து புகுந்திடவே நிருதனும் துர்க்க மணவனின் உடல் நெடிது பிளந்ததினால் அருமறைகள் தினம் துர்க்கை எனத் தொழும் அம்பிகை பொன்னியம்மன். கலைமாமணி கே.பி. அறிவானந்தம் அருளியது. இந்த அம்மன் மண்ணில் கிடைத்த அம்மன் என்பதால் கிடைத்த இடத்திலிருந்து சற்று தள்ளி ஊர் காவல் தெய்வமாக விளங்கும் அம்மனுக்கு ஆகம விதிப்படி ஆலயம் கட்டி அம்மனை பிரதிஷ்டை செய்துள்ளனர். அம்மனுக்கு 8 கை, காதில் பிரேத குண்டலம் என்று சொல்லக்கூடிய குண்டலம் இருக்கிறது. 2 கோரை பற்கள் இருக்கின்றன. இறைவனோடு ஆடல் புரிந்த மகாகாளி போல் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கும் தீபத்தூணில் பிரம்மா தாளமிடுவது போலவும், அம்மையே வீணை இசைத்து நடனமிடுவது போலவும், இறைவன் கூர்த்த தாண்டவம் ஆடுவது போலவும், நாரதர் தம்புரா இசைக்கருவி வாசிப்பது போலவும் இந்த ஆலயத்தின் தீபத்தூண் இருக்கிறது.
தலவிருட்சம் மகிழம்பு மரம் 2 உள்ளது. இதில் என்ன சிறப்பு என்றால், ஒரு மரம் பூக்கும், மற்றொன்று காய்க்கும். இந்த அம்மனுடைய மகத்துவம் அற்புதம். ஆதலால் இங்கு வந்து வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் அவர்கள் என்னென்ன பலன் எதிர்பார்க்கிறார்களோ அத்தனையும் நிறைவேறுகிறது. இந்த அம்மனுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீதி உலா புறப்பாடு நடைபெறும். வீதி உலாவின் பொழுது தீப்பந்தம் எடுத்து செல்வார்கள். எண்ணெய் இல்லாத பொழுது இங்கு உள்ள லாலாக்குட்டையில் உள்ள நீரை எடுத்து தீப்பந்தத்தில் ஊற்றி தீபம் எரிய விடுவார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனாக பொன்னியம்மன் திகழ்கிறார். இத்திருக்கோவில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். எண்ணற்ற திருவிளையாடல் புரிந்துள்ள பொன்னியம்மன் கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து பொன்னியம்மனை தரிசனம் செய்து பொன்னியம்மனின் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.